அடுத்து என்னன்னு கேட்டால் மற்ற மக்களுக்கு உள்ளது இப்போ சேர்த்து விட்றான். இந்த ஆளுக்கு நிகரான துணிஞ்சு பொய் சொல்வது பிரபாகரன் சந்திப்பு, அதையும் நான் சொல்கிறேன். அதிலே பொய் சொன்னால் அவர் வாயிலும் நிரூபித்து காட்டுவேன். அப்போ பல பொய்களை சொல்கிறார். எப்படி இவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார், சுவிட்சர்லாந்து நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு வந்து இவர் கையெழுத்து ஒரு கடிதம் கொடுத்தா விசா கொடுத்துருவாங்க. நீ ஓவாதமே வந்து தமிழை மட்டும்தான் வாழணும்னு சொல்லக்கூடியவன். நீ சர்வதேசம் பேசுகிற ஒரு ஆள் கிடையாது. உடனே அவனுக்கு தெரியவும் செய்யாது. என்ன செய்வாங்க, நிருபர் கேட்குறாரு, நிஜமாவா? ஆமாம் நிஜமா தான். அப்படி நிறைய பேர் வாங்கியிருக்காங்களே, நான் ஒரு கடிதம் கொடுப்பேன் சுவிட்சர்லாந்துக்கு, உடனே விசா கொடுத்துருவாங்க. சீமான் கடிதம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி விசா கொடுத்துருவாங்க. சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து இப்படி ஒரு சட்டம் இருக்குதா? துணிஞ்சு போய் சொல்கிறான். அதாவது இந்த அந்த நாம் தமிழில் உள்ள ஆட்கள்னா மூளைக்கு பதிலாக சாணி வச்சிருக்கிறாங்க நினச்சிக்கிட்டாங்க. அப்படி தான் இருக்கிறது. அதனால வாயில் வந்து இப்படி அடிக்கிறான், ஊங்கிறாங்க, சரி காட்டுறாங்க. அதுக்கு உண்மை என்ன தெரியுமா, இப்படி போட்ட உடனே ஒருத்தர் என்ன செய்யறன்னா மின்னஞ்சல் மூலமாக சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துக்கு கடிதம் போடுறாரு, மெயில் அனுப்புறாரு. இப்படியான ஒரு கிடையாது, நாங்கள் அவர் அறியவும் மாட்டோம், எங்கள் நாட்டு அப்படி சட்டமும் கிடையாது, அப்படி கொடுக்கறது கிடையாதுன்னு மறுத்து விட்டார். அந்த மறுப்பையும் பாருங்க, இவன் இந்த புருடாவையும் பாருங்க, போடுங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்காது சொன்னீங்க, அது உண்மையா? சத்தியமா கொடுக்குறாங்க. எப்படி அது திரு சீமான் தனிப்பட்ட நபர்? அதாவது அரசியல் இயக்கங்கள் இருந்து மக்கள் பணி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு மதிச்சு கொடுக்குறாங்க, கொடுத்தானே இருக்கிறாங்க. அது எப்படி இன்னொரு நாட்டுல சாத்தியப்படும்? அது எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் கேட்கறாங்க, நான் கடிதம் கொடுக்குறேன். நீங்க கையெழுத்து கொடுத்து குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல, இதுல என்ன பொய்? வேணா அப்போ சுவிட்சர்லாந்து விசா எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி விசா கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு கடிதம் கொடுத்து ஏமாத்துறது கேட்குறாரா, எதுக்கும் தெரியல. அப்படிலாம் கிடையாது. எந்த நாட்டிலையும் கொடுக்க மாட்டான். ஒருத்தன் கொடுத்து கடிதத்தை வச்சுக்கிட்டு விசா கொடுக்கவே மாட்டான். மோடி எழுதினா கூட கொடுக்க மாட்டான். அவனுக்கு ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க, குடியுரிமை கொடுக்க சொல்லி. எல்லா நாடும் தான் இந்தியாவுக்கு சொன்னாங்க, கேட்கவா செஞ்சான். அவனுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க, அரசியல் சாசன புஸ்தகத்தில் இருக்கும். அந்த விதிக்கு உட்பட்டு தான் யாருக்கு விசா கொடுப்பாங்களே தவிர சிபாரிசில் வந்து சில வேலை வேண்டாம் கொடுப்பாங்க. அந்த நாட்டில் வந்து விசா கொடுப்பது என்பது வந்து என்ன இல்லை, சாதாரண விஷயம் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. இது பச்சை பொய்யாச்சா? அனைவரும் தெரிஞ்ச விஷயத்தில் வெக்கமில்லாமல் போய் சொல்லணும், கொஞ்சம் கூச்சமே இருக்காது போய் சொல்வதற்கு. அதே மாதிரி வந்து இதாவது சுவிட்சர்லாந்தில் போய் விசாரிக்கிற விஷயம் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இருக்க, அதில் போய் என்ன போய், இந்திரா காந்தி கொல்லப்பட்டாங்க. எப்போ கொல்லப்பட்டாங்க? 1984 கொல்லப்பட்டாங்க. அப்போ இந்திரா காந்தி கொல்லப்படும் போது இவர் குழந்தையாக இருந்தாராம், சின்ன பிள்ளையாக இருந்தாராம். சின்ன பிள்ளையாக இருந்ததுனால 3 நாள் சாப்பிடல அப்படின்னா சிரிக்காமல் சொல்கிறான். ஒரு உறுத்தல் இல்லாமல் அசால்ட்டா, இந்திரா காந்தி கொல்லப்படும் போது நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், 3 நாள் சாப்பிடல, சின்ன குழந்தையாக இருந்தானாலே. இந்திரா காந்தி கொல்லப்பட்டு 84, இந்த ஆள் 66 பிறக்கிறார். 22 வயசா? 18 வயசு. அதை கூட கணக்கு போட்டு அடிக்கிறது. இந்திரா காந்தி கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு நான் வந்து 3 நாள் சாப்பிடல, அதை பாருங்க. இந்திரா காந்திக்கு பொய்ய பாருங்க. இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கு, என்ன பாருங்க. அடுத்து வந்து குஜராத் மோடிக்கு வந்து ஜால்ரா ஒரு நேரத்தில் இருந்தார். அப்படித்தான் அவரோட பயணம் ஆரம்பிச்சதை. மோடிகிட்ட எப்போ தொடர்பு கொண்டு அவங்க தான் பார்த்துட்டு, நீ இப்படி வந்தால் சரி வராது, நீ வந்து எங்களை எதுக்குற மாதிரி போய் நுழைஞ்சி நீ வேறு வகையாக நீ வந்து பிரித்து ஆடுற வேலையை பாருன்னு அனுப்பி விட்டாங்க. அந்த நேரத்தில் மோடிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? அவ்வளவும் புழுகு. இந்த உலகத்திலே 2வது மாநிலமா, இந்தியாவிலே 1 மாநிலமா, 1 லட்சம் கோடி கடன் அடைச்சிட்டாரான். இதெல்லாம் நிரூபிப்பேன், நீ துணிஞ்சு போய் அதை பாருங்க. எதிரும் புதிரமாக அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து
தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தில் பேரில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி என் அன்பு மக்களே, இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே, அவர் என்ன கடன்கள். அடுத்து கச்சத்தீவுன்னு ஒரு தீவு இருக்கிறது. அது இந்தியாவை சேர்ந்த ஒரு தீவாக இருந்தது. அது அது இந்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு சிரமமாக இருந்த காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்திரா காந்தி காலத்தில் நினைச்சிட்டாங்கன்னா இலங்கையோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த அந்த கச்சத்தீவை இலங்கை கொடுத்துட்டாங்க. அந்த கச்சத்தீவுங்கிறது தனியார் திருவிழாவெல்லாம் நடக்கும், கிறிஸ்தவருக்கு புனிதமான ஒரு இடம், அது வழிபாடெல்லாம் நடக்கும். அந்த கச்சத்தீவை என்ன செய்யணும், ஏன் கொடுத்த மீட்கணும்னு சொல்கிறார். மீட்கத்தான் அவன் எப்படி மீட்கிறது, கொடுத்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி மீட்கலாம். அல்லது என்ன செய்யணும், இந்திய அரசாங்கம் படை எடுத்துகிட்டு போய் எங்கள் இடத்து தரையா இல்லையான்னு சொல்லி என்ன செய்யலாம், அத்துமீறி அதிரடியாக போய் நுழையலாம். இந்த 2 வழியில் தான் மீட்க முடியும். இவர் என்ன செய்கிறார் தெரியுமா, நான் ஆட்சிக்கு வந்தால், ஆட்சிக்குன்னா எந்த ஆட்சிக்கு, தமிழ்நாட்டுக்கு பிரதமராக வந்துட்டார், தமிழ்நாடு தனி நாடு இருக்குல்ல, பிரதமராக வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த படை இறக்கும் அந்த படை இறக்க பிடிச்சிடும். நீ போட்டிடுறது மாநிலத்தில் உன் பயிலாவில் என்ன வச்சு ஆவணத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிற, இந்திய இறையாண்மை ஏற்றுக்கிறோங்கிற, இந்தியாவுக்கு உட்பட்டு கொஞ்சம் அதிகாரமுள்ள ஒரு மாநிலமாக இருப்போங்கிற, உனக்கு இராணுவம் வச்சுக்கிறது அனுமதி கிடையாது, நீ படையெடுத்து போக முடியாது, உள்நாட்டை தவிர வெளிநாட்டு விவகாரங்களில் எந்த மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியாது, போய் மூக்கை நுழைக்க முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கச்சத்தீவை மீட்கிறத பற்றி பயலாவும் அவனுடைய ஆவணத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ மேடையில் என்ன பேசுகிறேன்னு கேட்டால், கச்சத்தை எப்படி மீட்பேன் தெரியுமா, நம்புகிறாங்க. எப்படி அந்த நாட்டில் முடியும், நம்ம ஒரு நாட்டில் இருக்கிறோம், நம்ம ஒரு மாநிலத்துக்கு போலீஸ் தான் இருக்கும், இராணுவம் கிடையாது. இங்கேருந்து இப்போ இராணுவத்தை உண்டாக்கி இங்கே இறக்கிட்டு போய் அங்கே போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிறோமா? இந்திய அரசாங்கம் செய்கிற வேலையை ஒரு மாநில அரசாங்கம் செய்ய முடியும். நோட் அடிப்பியா நீ, ரூபா நோட் அடிக்க முடியுமா? ரூபா நோட் சில அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு இருக்குல்ல, நீ திரும்ப பெற்று இந்த வீட்டு எடுத்தால் நடக்கும். இவர் முதலமைச்சர் ஆயிடுவாராம், அதிபர் ஆயிடுவாராம், ஆனப்புறம் என்ன செய்வாராம், கச்சத்தை மீட்பாராம். எப்படி மீட்பார், அது எவ்வளோ பைத்தியக்காக அன்னைக்கு ஜெயலலிதா நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி சட்டசபையில் கேட்டாங்க. அதை பாருங்க. அதை கச்சத்தை எப்படியா மீட்கிறது, இப்படியா மீட்கிறது, சீமா எப்படி மீட்பேன், எப்படி மீட்பேன், 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன், சிறப்பு படையை ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன், ஒரே ராத்திரியில் இறக்குவேன், சுத்தி நின்றுக்குவேன், இந்திய தேசிய கொடி ஏற்றுவேன், பக்கத்துல தமிழ் தேசிய கொடியை ஏற்றுவேன். 2,80,000 ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்தில் குவிச்சு வச்சிருக்கான், திருப்படா இங்க வாடாம களைச்சு விட்டு அடிச்சிருவேன். ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. அப்ப கச்சத்தீவு கலைஞர்ச்சா இவருடைய எல்லா பேச்சும் நீ பார்த்தீங்கன்னா பார்த்தவனுக்கு கோபம் வரும். நமக்கெல்லாம் அறிவாளிகளுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும், அறிவிஜீவிகளுக்கெல்லாம் ஆத்திரமா வரும். என்ன செய்யறது, நான் கராத்தையில் உள்ள பிளாக் பட்டன் அடிச்சிருவேன், நான் எலும்பு ஒல்லியாக இருப்பேன், அப்படி செஞ்சனாக்கு இப்படி செஞ்சனாக்குன்னு அதில் கூட்டா விடுவான். எனக்கு பாடவே தெரியாது, கடைசியில் என்ன பாடினேன், இப்படி பாட்டுன்னு பாராட்டினாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி பெரிய பாடகர் மாதிரி எல்லா திறமையும் தானே மதத்தை உண்டாக்குறாங்கல்ல, எல்லா திறமையும் இருக்கணும்ல. அது மாதிரி ஒன்று தான் என்னது, தேல் கடிச்சா எனக்கு தேல் கடிச்சு தேல் செத்து போயிடுவான். இவனை தேல் கடிச்சா தேல் செத்து போயிடும், எனக்கு ஒன்றும் செய்யாது. இப்படிலாம் எவனா பேசுவானா, அதை பாருங்க. எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க, தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல நம்ம படுத்துருக்க படுக்கையில கடிச்சு முதுபுறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா. இவ்வளவு தேலை பத்தின ஒரு புரிதல் கூட கிடையாது. தேல் வலிக்க வேண்டியெல்லாம் பயப்படுறோம், விஷத்துக்கு பயப்படுறோம். தேல்கடி வலியை எப்படி தாங்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர். இவ்வளவுதானே தேல்கடி வலி, அட வலி மேட்டுலடா தேலடா என்னன்னு படிச்சிருக்கியா நீ படிச்சவன் தானா? தேலோட விஷம் இருக்கிறது, அந்த விஷத்தை இறக்கும் கொடுக்கும் மூலமா
இறக்கி சொன்னால் உடம்பு முழுவதும் ரத்தத்தில் கலந்து விட்டது என்று சொன்னால் அதை உடனடியாக அது தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் மரணத்தில் கொண்டே விட்டுரும். விஷத்துக்கு எல்லாம் பயப்படுறான். இது வலிக்கு தேள் கொண்டு வலி இவ்வளோதான் நம்ம பிடிச்சானா வலி. அப்படி எவ்வளோ பைத்தியக்காரன் பார்த்தீங்களா? ஒரு பொது அறிவோ ஜென்ரல் நாலேஜும் இல்லை, தேளை பற்றியும் இல்லை. தேளுங்கிறது வந்து முதுகு பூரா போட்டு தள்ளிருச்சான். தேள் ஒழுக்கா தான் கொட்டும் வழங்குதா? இவன் சொல்கிறான் அதில் முதுகு பூரா போட்டு தள்ளிருச்சான். ஒரு தேள் வந்து இப்படி போட்டு போட்டு நினைச்சிருக்குது, அம்மி குத்துற மாதிரி கொத்திருக்கு இப்படிங்கிறான். அப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? நம்ம எல்லாரையும் மடையனாக்களும் கோவம் வருமா இல்லையா? ஏன் அவன் வைக்கிறான்? எல்லாரையும் முட்டலாக்குறான். இருக்க அத்தனை மக்களையும் வந்து தேள் கடை இவனை குட்டுனால தேள் செத்து போச்சான். அதை விட விஷம் நெத்தம், அது மட்டும் நெச்சம். நீ விஷம்தான், நாட்டுக்கு விஷம். இது ஒரு விஷயம். சரி, அதுக்கடுத்து வந்து முரண்பாட்டுக்கு மொத்த வடிவம். பெரியார்னா யாரு? எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து கடவுள் வழிபட மாட்டார், கடவுள் வழிபாடு செய்ய மாட்டார், அதை கண்டிப்பார். அவர் செஞ்சதே கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். அவர் கடவுள் மறுப்பார் என்பதற்காகத்தான் சங் பரிவாரம் காவிகள்லாம் அவர் எதிர்க்கிறாங்க. இவன் என்ன செய்யறான்னு கேட்டால் முப்பட்டையும் வணங்குவேங்கிறான். நான் பெரியார் கொள்கையில் இருப்பேங்கிறான். ரெண்டும் எப்படி செய்வான்? ஒருத்தனால் செய்ய முடியும்? பெரியார் கொள்கையை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டானே ஆனால் மாயோனை வணங்குன்னு சொல்லுவானா, மாளியத்தை வணங்க சொல்லுவானா? சைவ வைணவத்தை எல்லாம் பெரியார் எதிர்த்தனை செஞ்சாரு. என்ன செய்யறான்? நான் பெரியார் கொள்கை ஏற்கிறேன், அதே நேரத்தில் இதையும் செய்கிறேன்கிறான். ரெண்டை ஒருத்தன் செய்ய முடியுமா? அவன் பெரியார் என்ன எத்தனை முரண்பாடுக்கு 50 பேரையும் நான் சேர்த்துக்கிறாங்க. பெரியாரை ஏற்கிறாராம், ஆனால் இது பெரியாருக்கு ஏற்றுக்கிட்டே சாமியும் கும்பிடுவாராம். அதை பாருங்க. பெரியாரின் கடவுள் மறுப்பை அப்புறம் கடவுள் மறுப்பை எடுத்துட்டு முருகனை கடவுள் இல்லைன்னு பாக்குறோம். அதுதான் நீங்க முப்பாட்டன் முருக பெருந்தகை தமிழ் இறையோன் என்று போற்றோம். அதுக்கு பின்னாடி கண்ணன் இருக்கிறான், இந்திரன் இருக்கான், தேவேந்திரன், அப்பத்தா பாட்டி கொற்றவை இருக்கு, கொண்டாடுறோம். இவங்க தானா? அதுக்கு பிறகு பலாயிரம் குலதெய்வம் இருக்கு. அது மாதிரி இன தெய்வம்னு இருக்கு. இப்ப இசைப்பிரியா எங்க குலதெய்வம்னா பிரபாகரன் எங்க இன தெய்வம். இதுல வாழ்வாடு இருக்குது. தெய்வம்னா என்ன? ஒரு மனிதனை மிக உயர்வா சொல்வதற்கான வார்த்தை. அப்ப நமக்கு நெருக்கடிகளும் பிரச்சனை வரும்போது குளத்தூர் மணியனுக்கு நான் என்ன கொடுமை பண்ணேன்? புதுச்சேரி லோகாயப்பனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? என்னடா சொல்லிட்டேன்? ஒண்ணு சொல்லிட்டேன், ஒரு உண்மையை சொல்லிட்டேன். நான் தமிழன்னு சொல்லிட்டேன். அப்ப நம்ம வந்து விமானத்தில் போறோம்னு வைங்க. விமானத்தில் போனோம்னா என்ன செய்வாங்கன்னா, விமானத்து வாசல்ல இருந்து வரக்கூடிய அவங்க கும்பிட்டு போடுவாங்க. யாரு? அந்த விமான பணிப்பெண்கள் நினைப்பாங்க, ஆம்பளையும் நிற்பாங்க, பொம்பளையும் நிற்பாங்க. வர காலம் கும்பிட்டு போடுவாங்க எல்லாருக்குமே. இவன் அதை பார்த்துக்க மாட்டான் போல இருக்கு. நான் விமானத்தில் ஏறினேன், எப்படித்தான் என்னை கண்டுபிடிச்சா தெரியவில்லை, எனக்கு கும்பிட்டு போட்டாங்க. எவ்வளோ விவரமான பார்த்தீங்களா? பிச்சைக்காரன் டிக்கெட் எடுத்து போனாலும் கும்பிட்டு போடுவாங்க. விமானத்துக்கு உலக காசை கொடுத்து எடுத்துட்டா நீ பிச்சைக்காரன் குளத்தில் போனாலும் என்ன செய்வாங்க? உள்ள யார் வந்தாலும் கும்பிட்டு போட்டு வரவேற்பாங்க. எப்படி என்னை கண்டுபிடிச்சா எனக்கு வணக்கம் வச்சுட்டு அந்த பொம்பளை விமான பணிப்பெண் அப்படின்னா எவ்வளோ பெரிய இருக்கேன்? எந்த அறிவாவது இருக்குமா? இவங்க எப்படிப்பட்ட ஆளுகளாக இருக்காங்கன்னு பாருங்க உள்ளவங்க. என்னடா இப்படி போட்டு நம்மளை ஏமாத்தலாம், நம்ம மூளையற்றவர்களாக நம்மளை ஆக்க பார்க்குறானே. இதெல்லாம் கேட்டு சும்மா உட்கார்ந்து அதில் இருந்தோம்னா நம்மளுக்கு மண்டையில் சரக்குலேருந்து நடத்தும். இந்த விமான பணிப்பெண் கதையை கேளுங்க. வானூர்தியில ஏறினா அந்த பணிப்பெண்கள், சேவை பெண்கள், விமான பணிப்பெண்கள் என்னை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. பார்த்தவன வணக்கம், அது ஆள் தெரியுது, ஆள் பார்த்து செய்யற வேலை. அப்ப இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கூட நிறைய இன்னைக்கு கூட ஒன்று வச்சு நான் எடிட் பண்ணல. அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணல. இன்னைக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. என்னது, அமெரிக்கா விசாவுக்கு அப்ளை பண்ணாராம். கொடுத்துட்டு வணக்கம்னு சொன்னாராம். உடனே தூக்கி உள்ளே வச்சுட்டாங்களாம். போங்க விசா அவங்களுக்கு தந்துட்டோன்னு சொல்லிட்டு. எப்படி செஞ்சாங்க? எல்லாம் சூழல் நிற்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கிடைக்குமா கிடைக்காதான்னு. என்னுடைய இதை கொடுத்தோன்னே வாங்கிட்டு வணக்கம் தான் சொன்னாராம். பார்த்தாங்களா, நீங்கள் போங்கன்ட்டாங்களாம். இந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் விசா கன்ஃபார்ம்டு அர்த்தம். இப்படி அதாவது நான் வந்து அமெரிக்காவில் எனக்கு தெரியும், உலகத்தில் தெரியும், சுவிட்சர்லாந்துக்கு தெரியும், விமானத்தில் எந்த விமானத்தில் ஏறினாலும் பணிப்பெண்களுக்கு தான் தெரியும். நான் அப்படியான ஒரு ஃபிகராக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி அந்த வழியை பண்ணிட்டு இல்லை இருக்குது, டவுன்லோட் பண்ணலை. அதே மாதிரி இந்தியாவுக்கு சைனாவில் வந்து அத்துமீறினாங்க, நமக்கு தெரியும். சைனாவில் அத்துமீறி பண்ணோன்னா நிறைய பேர் நம்ம இராணுவர்கள்லாம் கொண்டு விட்டாங்க. அதுக்கு பதிலடி ஒழுங்காக இந்திய அரசாங்கம் கொடுக்க தெரியாமல் என்ன செஞ்சாங்க? சைனாவுக்கு பதில் கொடுக்குறேன்னு டிக்டாக்கை தடை செஞ்சாங்க. டிக்டாக்கு தடைன்னு சொல்லி இவன் சொல்கிறான். டிக்டாக் ஏன் தடை செஞ்சாங்க தெரியுமா? எனக்காக தான் செஞ்சாங்க. ஏன்னு கேட்டால் டிக்டாக்ல என்னை வந்து 7.5 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. 7.5 லட்சமா 7.5 கோடி சொல்கிறான். 7.5 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்களாம். அப்போ அதை தடுக்கிறதுக்காக வேண்டி டிக்டாக் எனக்காக தான் தடுத்தாங்க. நிஜமா? ஆமாம், எனக்காக தான் தடுத்தாங்க. அது கேளுங்க. 7.5 கோடி பேரு இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல,
அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள், என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, இதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு, இது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்குனால டிக்டாக் தடை பண்ற பகிரி இருக்குல்ல, பகிரியில 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாதுன்னு கொண்டு வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க, உண்மை அதுதான். பின்னணியில் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. உண்மை அதுதான். அப்ப புழுகு என்னத்தை இதையாவது சொல்லி வந்து மக்கள் என்ன ஒரு சவுண்டையே சவுண்ட் சத்தம் பண்ணோன்னா அவன் என்ன செய்வான், உயிர்வானுவோம். நம்ம தலைவர் இப்படிப்பட்ட ஆள சுவிட்சர்லாந்து வரைக்கும் அவருடைய வேலை நடக்குதா? அமெரிக்காவுடைய விசா அதிகாரிகள் ஆடி போயிட்டாங்களா? யாருமே நிறுவனம் அவுத்து போட்டு தான் என்ன செய்வாங்க, அமெரிக்காவில் உள்ளே ஏற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து ஷாருக்கானுக்கு தான் முடியாது. இவர் போனால் கணக்கும்ட்டாங்களா, ஒன்று பாஸ்போர்ட் வாங்கிட்டாங்களாம். அதே மாதிரி வந்து இவர் ஒரு பேசிட்டு இறங்கினாராம். ஒரு ஐயாரம் அப்படி ஒரு குறுக்குன்னு பார்த்துட்டு இருந்துச்சான். என்னம்மா என்னைய பார்க்குறேன்னு கேட்டாராம். நீங்கள் வந்தால் தான் அதுக்கெல்லாம் தீர்வு காண முடியும், ரொம்ப அநியாயம் நாட்டில் நடக்குது, ஒரு ஐயாரமாக சொல்லிச்சான். அப்போ இப்படி அதோடைய என்னை பற்றி எல்லாரும் நான் வந்து தான் அந்த நாட்டை மாற்ற போகிறேன்னு நினைக்கிறாங்க என்பதற்கு ஒரு கற்பனையாக ஒரு ஐயாரமாக வச்சுட்டு தன்னை எப்படி பில்டப் கொடுக்குறாரு. பில்டப்புக்காக சொல்கிறேன். இது மாதிரி 500 இருக்குங்க. இது மாதிரி 500 பட்டியல் இருக்கிற பொய், புழுகு, பைத்தியக்காரத்தன உளறல் இருக்குது. அது ஐயாரமாக போட்டு விட்ருங்க. ஒரு அம்மா ரொம்ப நேரம் ஒரு அம்மா நின்னாங்க. சும்மா அவங்க ஐயர் விட்ட அம்மாவை தான் இருக்கு நின்றுருந்தாங்க. என்னையே பார்த்துனாங்க. அம்மா கூப்பிட்டாங்க. அம்மா என்னம்மா, உன்னையே தான் பார்த்து போலாம்னு நிக்கிறேன், சொல்லுங்கம்மா. கையை பிடிச்சிட்டு திடீர்னு விசிம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. என்னம்மா, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல, சீக்கிரமா வந்து இருக்கதாவது செய்யி போயிட்டு வாங்க. அதான் அந்த வழியை தான் சொன்னேன், நான் வந்தா போட்டு தள்ளிடுவேன். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இவருக்கு இந்த சினிமாவுக்கு வந்தார். வறுமையான குடும்பத்தில் உள்ள தான் பில்டப் கொடுக்குற மாதிரிலாம் ஏக்கர கணக்கு இடம்லாம் கிடையாது. வந்த இடத்துல சினிமாவுக்கு போனார். ஒன்று ஊற்றிக்கிருச்சு, டைரக்ஷன் ஆக முடியலை. அவர் சான்ஸ் அந்த இலங்கை பிரச்சனை வந்தோடனே அதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பேசணுன்னா ஒரு எடுப்பாகி போச்சா. இதை வச்சுக்கிட்டு தான் அவருடைய வாழ்க்கையை ஓடுது. என்ன தொழில் உனக்கு, இன்னைக்கு உன்னுடைய சொத்து என்ன, அது எப்படி வந்துச்சு, இதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய விஷயம். ஆனால் அது கேட்டால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்கிறேன், நான் ஆளாள்கிட்ட கேட்பேன், அது கொடுக்க இது கொடுக்க கேட்டு வாங்குவேன். அது சுந்தர் சீட்லாம் போய் கேட்பாரான். கேட்டால் 1 லட்சம் கொடுத்துடுவார். ஒருத்தன் வந்து இந்த பெரிய பெரிய ஆள்கிட்ட காசு கேட்டு வாழ்ந்தான்னு அவன் யாராக இருப்பான், எப்படிப்பட்டவனாக இருப்பான்? முதல்ல நீ வாழ்வதற்கு வந்து அது எப்படி சின்ன காசு கேட்கறது இல்லை, பிச்சை எடுத்து வாழ்கிற தொடர்ச்சியில் என்ன வரும்னு கேட்டால், சுந்தர் சீட்டை கேட்பாரான். குஷ்புடைய கணவர், அவர் 1 லட்ச ரூபா கொடுத்து விடுவாரான். அப்போ இந்த பெரிய பெரிய ஆள்கிட்ட போய் பார்க்குறாருன்னா நீ எப்படி குஷ்புவை எடுத்து பேசுவ? குஷ்புடைய அரசியல் எடுத்து உனக்கு என்ன பேச முடியும்? கமலஹாசன் என்னத்தை வாங்குவேன்? யார்கிட்டையெல்லாம் வாங்கிட்டு வாழக்கூடிய ஒருத்தன் வந்து ஒரு இயக்கம் நடத்த முடியுமா? ரோசம் சுயமரி பிச்சை எடுத்தா வாழ்றேன்னு சொல்றாங்க. கேளுங்க அதை. பிச்சை தான் எடுத்துக்கிறேன், சத்தியமா சொல்றேன். பிச்சை எடுத்தா வாழ்றேன், வெளியில சொல்றது இல்லை. கௌரவ பிச்சை தான். ஒரு 10,000 போட்டு விடுறாடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன், 1 லட்சம் கொடுத்து கொடுப்பாரு, காசு கொடுத்துடுனா 1 லட்சம் கொடுப்பாரு. அதாவது யார்கிட்ட பேசுவேன், இப்போ தம்பி அண்ணன் ஏதாவது செலவு காசு கொடுத்துனேன், இன்னைக்கு தானே எனக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், எனக்கு காசு இல்லை செலவுக்கு ஏதாவது கொடுத்துடனேன் அப்படின்னு. இருப்பா அந்த அனுப்பிடுறப்பா தம்பி அனுப்பா அப்படின்னு. சத்தியமா சொல்றேன், என் தலைவர் தானே அவர் எப்போ பிச்சை எடுக்கிறாரு, எப்படிலாம் பிச்சை எடுப்பார்? மோடிட்டு எடுப்பார், H. ராஜா எடுப்பார். அதே மாதிரி கன்னியாகுமரியில் எம்பியாக இருந்தார் ராதா, அவர் யார், அவர்கிட்ட வந்து அவரை சந்தித்து போட்டாலும் வந்திருக்குது. ஒவ்வொருத்தரையும் பார்த்து போட்டாலும் வருது. இப்படி இந்த பிச்சை எடுத்து வாழ்கிறதுனால தான் எந்த கொள்கையும் கிடையாது. அவன்கிட்ட பிச்சை எடுத்து வாங்கும்போது அதுக்கு அந்த மாதிரி பேசுறது, ஜெயலலிதா பிச்சை எடுக்கும்போது புரட்சி தலைவிங்கிறது, அந்த அம்மாவோட உங்களை பிரிச்சு எவனுக்கு தகுதி இருக்குங்கிறது, இவர்கிட்ட பிச்சை எடுக்கும்போது அந்த உங்களை நிரூபிக்கப்பட்ட ஒரே குற்றவாளி அந்த அம்மா தாங்கிறது. இப்படி எல்லாம் பேசக்கூடிய பல நாக்கு உள்ளவனாக போயிடுவான். எவன் பிச்சை எடுக்கிறானோ, அடுத்தவன்கிட்ட கை நீட்டி வாங்குகிறானோ, அவன் பல நாக்கு உள்ளவனாகத்தான் இருப்பானே தவிர எந்த ஒரு கொள்கை நிலைய அவன் நோக்கமெல்லாம் என்னது. அது மாதிரி இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, இந்தியில் நிறைய குற்றச்சாட்டுலாம் இருக்குது. ஸ்டெர்லைட்டுடைய அந்த ஓனராக இருக்கக்கூடிய வைகுண்டராஜன்ட்டெல்லாம் இவருடைய திருமணத்துக்கு விருந்து போட்டார், இவர் அதில் கலந்துக்கிட்டார். அந்த ஸ்டைலுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாரா? யாரை எதிர்ப்பதாக சொல்கிறாரோ அவரோட அந்த தொடர்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது. இதில் ஒத்துக்கிறார், நான் பிச்சை எடுக்கிறேன். அது போக ஒரு அமைப்புன்னு சொன்னால் ஒரு தொண்டர்கள்ட்ட மேடையில் பேசுகிறது தான் தம்பிமார்கள், தம்பி நாம் தமிழர் தம்பிம்பார். நீங்கள் தனியாக ஃபோனில் என்னத்தையா கேட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி உரையாடலே ஒரு 50 மேலே ஓடிட்டு இருக்க ஒரு தொண்டன் கேட்குறான், நீங்கள் ஒரு ஆளை போட்டிருக்கீங்க, யாருன்னு தெரியாது, ஜெயிக்க முடியாது, பாடுபட்ட ஒரு ஆளை போடணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பேசுகிறான்னு பாருங்கள்.
உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு பாருங்க போடுங்க. நான் நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்ய முடியும், செய்யல, வெளியேறி போயிட்டே. நீ என்ன, நீங்க யார சொல்ல? நாங்க களத்தில் நிக்கிறவங்களுக்கு கூட நீ என்னடா எனக்கு விதி விதிக்கிற? நீ என்ன நீங்களே இப்படி பேசணும் எப்படின்னா? நான் தான் பேசுவேன். என்ன நீங்க என்ன நீங்க நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது. கடைசியில சூரட்டி ஓட்டிட்டே இருக்கணும். நீ வெட்ட வேணா போடா, ஒட்ட வேணா போடா, போடா நீ ஒட்ட வேணாம்டா போடா. அப்படிலாம் ஒண்ணு போடா. கட்சி நம்ம கட்சி தான், இது யாருன்னு சொல்றது? வாய முடிக்கிட்டு எனக்கு தெரியும். அது மாதிரி ஒரு தொண்டன்கிட்ட பேசுகிற முறையா இது? அப்படி அப்போ உன் கருத்தை சொல்லுப்பா, நம்ம பயம். நான் அடிமையாக தான் இல்லை போடாங்க. இப்படி ஒருத்தன் இப்படி இருப்பீங்க. அதுக்கு அவன்கிட்ட வர்ணாசிரமம் அடிமையாக இருந்துட்டு போயிடலாமே. அடிமையத்தில் விடுபட்டு வரக்கூடியவனை வந்து இன்னொரு அடிமையாக மாற்றுறதுக்கா? எல்லா அடிமைக்கு தான் கதி. நாம் தமிழில் இருக்கிற எந்த அடிமையாக இருந்தாலும் சரி, அவனுக்காக தண்ணி குடிக்க பேசின ராஜீவ் காந்தியுடைய கதையெல்லாம் என்னாச்சு? சாட்டை துறைமுறை உள்ளே போட்டாங்க, எனக்கு சம்மந்தம் அடிச்சு போயிட்டான். இதான் அந்த கதை. உன்னோட எந்த மாதிரியான உனக்கு இருக்காது. நீ பாட்டு அடிமை வேலை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் அதில் வந்து உன்னைய மதிக்கிற மாதிரி காட்டிக்கிறவாங்க. ஒரு வார்த்தை ஃபோனில் பேசிட்டீங்கன்னா போதும், நாரி போயிடுவார். பொது விவாதத்தில் தொலைக்காட்சியில் ஒரு தவறை சுட்டி காட்டி ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் போடா வேணான்னு பேசுகிறாங்க. டிவியில் அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குற டிவியில் அந்த அருணன் ஒரு பெரிய மனுஷன், அவரெல்லாம் கண்ணியமாக நாகரிகமாக பேசுவார். அவருக்கே டென்ஷன். அவர் பாயிண்ட்டை தான் பேசுகிறாரு. அதுக்கு பாயிண்ட்டை பேசும்போது எப்படி பேசுகிறான்னு வாங்க, போடா வணங்குறான். அது போடுங்க. அப்போ இந்த அவர் ஒரு பேராசிரியர், ஒரு கண்ணியமாக பேசக்கூடியவர், ஒரு பொது விவாதம் பல பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒருத்தன் லூசு பேண்ட் பேச முடியும், நம்ம யாராக இருப்பான்? எந்த ஒரு நாகரிகம் உள்ள ஒருத்தனாக நீங்கள் வந்து அமைவன் பேசுறீங்க, கோபப்படுறீங்க. நீங்கள் அதை விட ஒரு வார்த்தை கிடைக்கல, இல்லாட்டி அதை சொல்லி பேசலாம். அதுக்கு அந்த தரத்துக்கு உள்ள ஆள் தான் சீமான். கண்ணியமாக பேசக்கூடிய எந்த தகுதி அந்த ஆள் கிடையாது. அது விளைவிக்கணும். அது அந்த விவாதத்திலேயே இன்னொரு பாயிண்ட் ஒன்று வரும். அந்த தேர்தலில் வந்து இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து 3வது அணியாக நின்றாங்க. நம்ம தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்து அதிமுக தனியாகவும் இவங்க 3வது அணியில் நின்றாங்க. அதையும் இருந்தாலும் பேசுவான் சீமா, எப்படி நான் 3வது அணி உன்னை விட நான் ஒரு ஓட்டு கம்மியாகுங்கன்னா கட்சியை கலைச்சிட்றேன்ப்பா. 3வது அணியாக நிற்கிறாங்க, உன்னை விட நான் கூட ஓட்டு வாங்குவேன்ப்பா. ஆனால் கம்மியாக தான் ஓட்டு வாங்குவான். கடைசி எது வரைக்கும் அத்தனை மக்கள் மத்தியில் ஓட்டு சபடால் விட்டிய கம்யூனிஸ்ட் வாங்கின ஓட்டை விட நான் ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கிவிட்டால் கலைச்சேன். பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஓட்டு கம்மியாக வாங்கினேன், கலைச்சியா? பேசலாம் பொய். இது ஒரு விஷயமாயிருச்சு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்னன்னு கேட்டால், இந்த சீமான்கிறவனுக்கு இந்த கிறுக்கு ஏன் பிடிச்சி என்று கேட்டால், இவர் வந்து பிறப்பில் கிறிஸ்துவர். சீமானுடைய தகப்பனாருக்கு பேர் செபஸ்டியன். செபஸ்டியன்கிறது இந்துக்களுக்கு பேர் கிடையாது. அப்போ செபஸ்டியன் தான் அவருடைய பேரை வந்து செந்தமிழன் சொல்லி என்ன செய்கிறாரு, பிறகு மாற்றினார். மாற்றுறது தப்பு கிடையாது, மறைக்கிற. அவர் திருமாவளவன் இருக்கிற ஒரு தகப்பனாருக்கு தொல்காப்பியன்னு மாற்றினார். அவர் வேற ஒரு பேர் இருந்துச்சு, தொல்காப்பியன்னு தன்னுடைய தந்தைக்கு பேரை மாற்றி தொல் திருமாவளவன் மாற்றிக்கிட்டார். மாற்றுறது நான் தப்புன்னு சொல்லலை. நீ எதுக்கு மாற்றுற? செபாஸ்டியன். அந்த செபாஸ்டியன் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வந்து இந்துக்களுக்கு வந்து ஒரு வென்றெடுப்பதாக இருந்தால், நாம் வந்து கிறிஸ்துவன் இல்லை என்று காட்டணுமாக இருந்தால், தகப்பனார் பேரை செந்தமிழன் மாற்றிட்டா பேர் எழுதுவோம் செந்தமிழன் சீமான்னு வந்துடும். பாஸ்போர்ட் எல்லாத்துல நினைக்கிறேன் செந்தமிழன் சீமான்னு வந்துடும். செந்தமிழன் மாற்றிக்கிட்டான் இந்த ஆள். இவன் வந்து கிறிஸ்டின், பிறப்புல கிறிஸ்டின். பிறப்புல கிறிஸ்டின்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதை சொல்லிட்டு அதுக்குரிய ஆதாரத்தை சொல்லிட்டு ஏன் இந்த வேஷம் போடான்னு சொல்ல வர்றான். சீமான் விட்டு கதவு என்ன பாருங்க முதல்ல. இந்த அதில் ஒரு பாயிண்ட் 2ஆம் நம்பரை போடுங்க. அந்த பதிவில் என்ன இருக்குது? நானும் ஒரு சீமா வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ நட்பில் இருந்தாங்க. அவர் வீடு வந்து கிறிஸ்தவர் வீடு. அது அவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. அதில் சிலுவை இருக்குது, வழிபாடு தளம் இருக்குது. அதில் வந்து அவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தானே என்று நானே நேரடி சாட்சின்னு ஒரு போட்டார். வீட்டிலலாம் சிலுவை இருக்குது. வீட்டில் சிலுவை இருக்கிற காட்சி கூட பாருங்கள். 4ஆம் நம்பரை போடுங்க. சரியா? அது என் வீடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஐ விட்னஸ் உதயகுமாரன் இருக்கிறார். அதுபோக தாயாரோட அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார் சீமான். அந்த படத்தையும் பாருங்கள். இந்த டோரில் தான், அதாவது 195 அந்த வீட்டுடைய நம்பர் என்ன? 1/95 அந்த சீமான் வீட்டு நம்பர். சரி, இந்த சீமான் வீட்டு நம்பர் 195க்கும் போது இவருடைய வாக்காளர் அட்டை இருக்குது. வாக்காளர் அட்டை, வாக்காளர் லிஸ்ட்டு. அவங்க ஊரில் உள்ள பஞ்சாயத்து தேர்தலுக்காக வேண்டி வாக்காளர் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க. அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் என்ன வருதுன்னு கேட்டால்,
இவருடைய அண்ணன்மார்கள் இவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதில் இடம்பெறாங்க. அதெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் செபஸ்டியனுடைய மகன் என்று வருகிறது. அந்த வாக்காளர் லிஸ்ட்டு காண மிஸ் ஆகிடுச்சோ, போட்டாச்சா? அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் என்ன வருது? இந்த பேர்கள்லாம் வருது பாருங்கள், தெரியுதா? லிஸ்ட்டில் நிற்கிது அது பாருங்கள். வாக்காளர் என்ன வருது? அந்த சிவப்பு கலர் போட்டிருக்குல்ல, அது ஒரு டோர் நம்பரு. அதில் இருக்கிற ஆளுக்கு என்ன பேர் போட்டிருக்கு? கிறிஸ்துவ பேர் போட்டிருக்கா? செபஸ்டியன் போட்டிருக்கா? ஜேம்ஸ் பீட்டரு, தகப்பனார் பேர் செபஸ்டியன். அப்போ அந்த வீட்டில் அண்ணன் தம்பிலாம் இருக்கக்கூடிய வீட்டில் இவர் யார் என்பதற்கு அந்த டோர் நம்பரில் இருக்கிறத அவங்க கிறிஸ்தவனாக தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் இந்த சிலுவை அடையாளம்லாம் இருக்கிறது. இவர் இந்துவே கிடையாது. இவர் தமிழன்கிறார்ல, இவர் தமிழன், நான் தமிழ், சைவ முப்பாட்டன் முருகன்கிறார்ல, உனக்கு முப்பாட்டன் முருகனே கிடையாது. முப்பாட்டன் உனக்கு இயேசு தான். நீ அதில் உள்ள ஆள் தானே தவிர நீ இதில் உள்ள ஆள் கிடையாது. அப்போ எதனால் இது பார்க்குறாருன்னு கேட்டால், ஆகா நம்ம இதை நம்ம செபாஸ்டியன் கிறிஸ்டியன் தெரிஞ்சுட்டா சந்தேகப்படுவாங்க, அரசியலுக்கு ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்களோட வேகமாக இந்துத்துவாவுக்கு போகணும். அதனால இந்துன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்துத்துவாக்கு எதிர்னு காட்டிக்கொண்டு நானும் சிவன் முருகனை வழிபடுற ஆள் தான்ப்பா, என் இயேசுவையே நான் மாற சொல்லிட்டேன், அவரே நான் இங்கே கூப்பிட்டு இருக்கேன்னு சொன்னால் தான் இந்துக்கள் நம்புவாங்க. இவன் கிறிஸ்துவனாக இருக்கிற காரணத்தினால அதுவும் மைனஸ், அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இந்துக்கள் ஒரு கிறிஸ்தவரையோ முஸ்லீமையோ தன்னுடைய அரசியல் பெரிய தலைவராக அங்கீகரிக்க மாட்டார்கள். இதை கனெக்ட் பண்ணுறான். நம்ம பிரபாகரனை வச்சு வண்டி ஓட்டலாம் நினைச்சாலும் நம்ம செபஸ்டியன் மகனாக இருக்கிறோமே, அது நமக்கு இடைஞ்சலாக இருக்குமே என்று யோசிக்கும் பொழுது தான் இந்த கிறுக்கு பிடிக்கின்றது. இப்போ நம்ம கிறிஸ்டியனாகவே, அதாவது செபஸ்டியன் மகனாகவே போனால் நீங்கள் கிறிஸ்டின்னு சொல்லி ஒத்த வார்த்தை அள்ளி விட்டுருவாங்க. ஒரு மேடையுடைய கிறிஸ்டின் கேட்காதீங்கன்னா என்ன ஆயிரும்? அரசியல் அஸ்தமிச்சு போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? நான் கிறிஸ்டின் இல்லைன்னு காட்டுவதற்காகத்தான் மதத்தில் இந்த வழிபாட்டை கலக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. எதுக்கு வேண்டிய மதம் இல்லை, கட்சியை மட்டும் சொல்லிட்டு போயிடுவார். கட்சியிலே போகாமல் கட்சியை கொண்டு போனோம்னா நிற்காது. அப்போ என்ன செய்யணும்? முருகனை தான் வழிபடுற பற்றியா? நான் யாருங்க? முருகன் எங்கள் முப்பாட்டேன், சிவனை வணங்குறாள், முருகனை வணங்குறாள். இவன் அதையும் வணங்கலை, பொய், அதெல்லாம் விஷயம், நடிப்பு. சிவனை வணங்குறேன், முப்பாட்டனை வணங்குறேன்னு சொல்லி கொண்டு அதை செஞ்சால் அந்த கிறிஸ்துவ கலர் போய்விடும் என்பதற்காக வேண்டி இவர் என்ன செய்கிறாரு? இந்த இதெல்லாம் கையில் எடுத்திருக்காரு. எதுக்காக வேண்டி? தான் கிறிஸ்துவன் என்பதை மறைத்தால் தான் தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள்கிட்ட அரசியல் செய்ய முடியும். அப்போ இப்போ என்ன செய்யறது? நான் கிறிஸ்துவனையும் மோமத்து கூப்பிடுறேன்டா, என்னை எப்படி சந்தேகப்படுவேன்? நான் கிறிஸ்துவனை வழிபாட்டை மாற்ற சொல்கிறேனே, கிறிஸ்துவனை இயேசு கூப்பிட்டு நீ முருகனுக்கு சிவனுக்கு வான்னு கூப்பிட்றேனே அப்படின்னு சொன்னால் பிரச்சனை சால்வ். இந்துன்னே சொல்லிட்டோம்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ இந்துக்கும் போயிடக்கூடாது, கிறிஸ்துவ முத்திரையை குறைக்கவும் செய்யணுமா? என்ன செய்யணும்? இப்படி தான் செய்யணும். இவருடைய பேர், தகப்பனார் பேரை பின்னாடி தான் மாற்றினார் என்பதற்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால், கனடாவில் இவர் கைது செய்யப்பட்டார். விடுதலை புலிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க கைது பண்ணுவாங்க. கைது பண்ணவுடனே அந்த கைது பண்ண லிஸ்ட்டை பேப்பரில் நியூஸில் வந்திருக்குது. பேப்பரில் பாருங்கள், நாளிதழ் என்று சொல்லி கைது செய்யப்படுமா போடுறாங்க. இவர் செபாஸ்டியன் மகன் தான். பிறகுதான் செந்தமிழன், இந்த கைதுக்கு பிறகுதான் செந்தமிழனா மாற்றிருக்காரு. சில ஆளுக்கு பொய்யாவஞ்சல் வெள்ளம் செஞ்சாங்க. எப்படி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வாங்கல்ல, அதுலேயே என்ன செய்கிறாருன்னா செபாஸ்டியன் சைமண்ட் இப்போ தாக்கல் பண்ணான்னு ஃபேக்காக ரெடி பண்ணி போட்டாங்க. அது தப்பு, அதெல்லாம் ஃபேக்கு. இது உண்மையான விஷயம். இது உண்மையான விஷயத்தில் இவர் செபாஸ்டியன் மகன் சீமானாகத்தான் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த பேப்பர் கட்டிங் காட்டுகிறது. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்து தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்க முடியாது, ஒத்துக்கிற மாட்டாங்க.
பெரும்பான்மை சமுதாயத்தில் உள்ளது தான் ஏற்றுக்குருவாங்களே தவிர சிறுபான்மை மதத்துக்காரனை வந்து ஒட்டுமொத்த அனைத்து சாதி மக்களும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் என்ன செய்யணும், நாம் அந்த கிறிஸ்தவத்தை நம்மளே எதிர்க்கணும். அதற்கு இந்துவாகவும் போயிடக்கூடாது. இந்துவா போயிட்டா இவங்க ஆதரவு இல்லாமல் போயிடும். அதுக்கு என்ன செய்யணும், அழகாக யோசனை பண்ணி தந்திரம் பண்ணி என்ன செய்யணும், இருந்தாலே நம்ம இந்துவும் கிடையாது, ஆனால் இந்து தெய்வம் நான் ஏற்றுக்கிறங்க போது இவனுக்கு என்ன வராது, சந்தேகம் வராது. இதுதான் விஷயம். அவ்வளவு நடிப்பு நல்லா விளைக்குங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு கேட்டால் பிரபாகரன்னா ஒரு வீரன்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பிரபாகரனுடைய ஆட்கை என்ற சொல்லி என்ன செய்யறது, அதை வந்து பில்டப் கொடுத்து பிரபாகரனை சந்தித்தேன். எல்லாரும் சொல்கிறாங்க சந்தித்தது 10 நிமிஷம் தான் அவர் சந்தித்தார், நிறைய பேர் சொல்லிவிட்டாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் பிரபாகரன் சந்திப்பை சொன்னதை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு இருந்த ஆளுங்க பேசுகிற மாதிரி பேசுகிறார். விளங்குதா? பிரபாகரன் என்ன செய்வாரா, இவர் எத்தனை இட்லி திங்கிறாரு என்ன சொல்லுவாராம், குறிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு. இந்த ரசத்தை எத்தனை தடவை தொட்டுக்கிட்டாரு, சட்டினி எத்தனை தொட்டுட்டாரு, ஒரு ஆள் குறிச்சிட்டு சாப்பிட்டு இருக்கிறாராம். சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நோட்டை வச்சு குறிக்கிறானா, என்னடா குறிக்கிறான்னு பார்த்தா சீமான் வந்து 8 தடவை சாம்பாரை தொட்டு கொண்டார், 4 தடவை சட்னி தொட்டு கொண்டார், 2 தடவை ரசத்தை ஊட்டினார், அப்படி என்ன ஊறுகாய் நக்கினார், எல்லாம் எழுதுறாங்களாம். ஏன்டான்னு கேட்டால் என் தம்பி எப்படி செய்கிறார் பார்க்கணும், குறை வந்துடக்கூடாது, எதை விரும்புகிறாரு பார்த்து கொடுக்கணும். பிரபாகரன் ஏற்பாடு பண்ணியிருந்தாரான். அவனை போராளி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போராளி சொல்லிக்கிட்டு உடனே செய்கிறான், இவனுக்கு கொடுத்து சாப்பாடை எண்ணிக்கிட்டு இருக்கிறான். இட்லி எங்கள் அண்ணி இட்லி விட்டாங்க, இட்லியை உடைச்சா அதில் வந்து கறி இட்லி இருந்துச்சுங்கிறான். ஆமையை பருத்தி போட்டு படகு போயிட்டு என்னன்னு பார்த்தா ஆமையை பருத்தி போட்டு போட்டுறாங்களாம். ஆமை ஓடும், பெரிய ஆமையா, ஆமை மட்டும் பருத்தி பார்த்தா மிதக்காது, அது கிருப்பையை புழுவுறாங்க. ஆமை சட்டி மாதிரி இருந்தால் அது மட்டும் இருக்காது, அது வெயிட்லாம் முக்கிய பிரச்சனை. அந்த கனமெல்லாம் இருக்குது. ஆமை மட்டும் காலியாக போட்டாலும் ஒரு ஆள் உட்காந்துலாம் போக முடியாது, புசுக்குன்னு உள்ளே போயிடும். அந்த படகுக்குன்னு அந்த வெயிட் அந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மிதக்காது, அதை விடுறான். ஒரு பெரிய படகு போயிட்டு இருந்துச்சு, என்னடான்னு பார்த்தேன், அது படகு காத்து ஆமை, பெரிய ஆமையெல்லாம் திட்டு விட்டு அந்த ஓடு இருக்கும்ல அதை கவுத்தி போட்டு அது படகாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறான். இப்படின்னு வாயில் இருந்து விட்டு அடிக்கிற பொய்களுக்கு வந்து அதை பார்த்தாலே வெறுத்துருவான். இந்த மாதிரி ஒரு கோயபல்சம் மிஞ்சக்கூடிய ஒரு பொய்காரன் உலக வரலாற்றில் பிறந்தே இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு. ஆனால் என்ன செய்யறான்னு கேட்டால் இதை பிரபாகரனை சந்திச்சு உண்மைன்னு ஒரு பேட்டியில் சொல்கிறான். அந்த பேட்டியில் மாட்டிக்கிறான் இவன் பொய்யங்கிறது. அவன் எந்த பேட்டியில் வந்துக்கிட்டு அவன் நான் பிரபாகரனை சந்திச்சது உண்மைதான், சந்திச்சது மட்டும் இல்லை, இந்த பல விஷயங்கள் பேசுனது நான் சொன்ன அத்தனை செய்திகள் உண்மைதான் அப்படிங்கிறது என்ன ஆதாரம் காட்டுறான். அதை இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அவனே அதில் சிலிப்பிங்காய் மாட்டுவான். அது கவனிக்க நான் தனியாக சொல்கிறேன், அது போகும்போது அது போடுங்க. இதெல்லாம் கவனிக்க. பிரபாகரனை நீங்கள் சந்திச்சு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னு சொல்கிறாங்களே, விருதுல ராஜேந்திரன் சொல்கிறாரு, அது மாதிரி வைக்க சொல்கிறாரு, ராஜகிரண் சொல்கிறாரு, பல பேரும் சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோ போய் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. இவர் என்ன கேட்குறாரு, லாஜிக் பேசுகிறாரு. எப்படி லாஜிக்கு, சந்திச்சது நானும் அவங்களா, நான் செஞ்சேன் நான் தானே சொல்லணும், நான் சொல்கிறேன் சந்தித்தேன் நான் சொல்கிறேன், இது வரலாறு கதை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதை பார்க்க என்ன செய்யும், இந்த பாயிண்ட் கரெக்ட் தானே. நான் சந்தித்ததை வந்து இன்னொருத்தன் சந்திக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் சந்திச்சாரா இல்லையாங்கிறத வந்து ஆய்வு செய்ய முடியும்ல. ஆய்வு செய்கிறதா இருந்தால் இந்த பேட்டியில் நம்ம ஆய்வு செய்யலாம். எப்படி ஆய்வு செய்யலாம், அவர் அந்த கேள்வி கேட்குறார், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க விமர்சனம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னோடனே, இது பிரபாகரன்ட்ட நான் இதை பற்றி கேட்டேன், அவர் இதெல்லாம் விமர்சனம் கலங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறான். இந்த விமர்சனம் எப்போ வரும், இவன் பிரபாகரன்லாம் இறந்து போன பிறகு தான், கொல்லப்பட்ட பிறகு தான் இங்கே வந்து பேசுகிறான். விமர்சனங்கள் எப்போ வருது, இப்போ தான் வருது. இதை போய் பிரபாகரன் இப்படி கேட்டு பண்ணி, பிரபாகரனை நீ சந்திக்கும் போது என்ன விமர்சனம் வந்துச்சு, ஒரு தடவை சந்திச்சிருக்கிற, நீனா 4 தடவை போனேன்னு சொல்லவே இல்லை, ஒரு தடவை சந்திச்ச நீ வந்து நம்மளை பற்றி பல மாதிரி விமர்சனம் பண்ணுகிறார்கள், அந்த சந்திப்பை உலகத்தில் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் பிரபாகரன் கேட்டாராம், இந்த மாதிரி நம்ம சந்திப்பை பற்றி பலர் நம்ப மாட்டேங்கிறார்கள், பல மாதிரி சந்தேகப்படுகிறான்னு பிரபாகரன் கேட்டனே. அதுக்கெல்லாம் தயங்காதீங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை அலட்சியப்படுத்துங்கள் பிரபாகரன் சொன்னாருங்கிறார். இதில் போய் நான் இப்போ பிரபாகரனை வந்து சந்தித்த விஷயத்துக்கு பிறகு தான் விமர்சனமே வரும். சந்தித்தது உலகத்துக்கு சொன்ன பிறகு தான். முதல் தடவை சந்திக்கும் போது இப்படி கேட்டானா, இப்படி நம்மளை பற்றி விமர்சிக்கிறாங்க, என்னை பற்றி விமர்சிக்கிறாங்கன்னு கேட்டாரா இவர். உன்னை பற்றி எவன்டா விமர்சித்தான், அப்போ எப்போ விமர்சிக்கிறான், பிரபாகரன் கொல்லப்பட்ட பிறகு நீ புது அவர் அப்போ தான் விமர்சிக்கிறான். இதை போய் பிரபாகரன் எப்படி சொல்லியிருப்ப, ஆவிட்ட போய் பேசுனியா? அப்போ அந்த துவக்கத்தில் சொல்லும் போதே பொய்ன்னு விளங்குது.
அந்த நெறியாளர் ஒரு நம்மட்டு சிரிப்பிச்சு நம்மன்ற அவனுக்கு விளங்குது, நல்லா புழுகுறான்னு விளங்குது. அவர் நெறியாளர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படி கடந்து போயிடுறாரு, அசிங்கப்படுத்தக்கூடாது. அதில் அந்த வாசகம் திருப்பி கொடுக்க போடுறாங்க. 10வது போடுங்களா, போயிட்டே இருப்பீங்களா? அப்போ நுழைய போச்சா? விமர்சனம் வர்றதுக்கு முன்னாடி விமர்சனம் வந்து பேசணும். நான் பிரபாகரன் விமர்சனமே எப்போ வருது? பிரபாகரனுக்கு பிறகுதான் விமர்சனம் வருது. இந்த விமர்சனம் வந்த பிறகு பிரபாகரனை பார்க்கவே இல்லை. என்ன சொல்றான் இவன்? இதை பற்றி நான் பிரபாகரன் கேட்டேன், நம்ம விமர்சனம் தப்பு தப்பாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னு. அதுக்குன்னா நீ கலங்காதப்பான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்லும்போது ரொம்ப ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும். உண்மையை பேசுறது இப்படிவா சரளமாக வந்துட்டு இருக்கலாம். பொய் சொன்னால் ரொம்ப பயங்கர ஞாபக சக்தி உள்ளரி கொட்டிட்டாந்தாள். அதிலே தெரிஞ்சு வச்சு அவங்களும் பேசலாம் பொய், டோட்டல் அம்புட்டு பொய் அதில் வந்துருச்சு. அது போக பிரபாகரனை சந்திச்சேன்னு சொல்கிற அந்த விஷயத்தை பிரபாகரன் உயிரோடு இருந்த காலத்தில் நீ பேசுனியா? ஒரு கூட்டத்தில் பேசுனியா? அறிக்கை விட்டுருக்கிறியா? என்னைக்கா சொல்லியிருக்கிறியா? அப்போ சொல்லியிருந்தேன்னு சொன்னால் ராஜீவ் காந்தி கதையை உனக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. பிரபாகரன் ஆள் அனுப்பிடுற உடனே இந்த மாதிரிலாம் பிடிக்கிறதன்னு ஆமக்கறிலாம் வேறு மாதிரி நடந்து போயிருக்கும். அப்போ நீ பிரபாகரன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் உசோடு சந்திச்சுட்டு வந்தவனே இலங்கை மக்கள் அந்த துன்ப அரசாங்கத்துக்கு நீ பேசும் பொழுது எந்த கூட்டத்திலையாவது பிரபாகரனை நான் பார்த்து விட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னியா? பிரபாகரன் உயிரோடு இருக்கிறான். காதுக்கு போனுச்சுன்னா புலிகள் வந்து வேறு மாதிரி நடவடிக்கை எடுத்துருவாங்கங்கிறனால வாய முடிக்கிட்டு இருந்த. நீ பிரபாகரனை பார்த்தங்கிற இந்த புருடாவெல்லாம் எப்போ நீ விடுற? பிரபாகரனுக்கு பிறகு விடுற, கொல்லப்பட்ட பிறகு விடுற. அப்போ இதையும் சிந்திக்க மாட்டான ஒருத்தன். பிரபாகரனை சொல்கிறாருந்தா நீ எப்போ சொல்லி இருக்கணும்? அவர்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் வந்து முள்ளிவாய்க்கால் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, கொத்து கொத்தாக புலிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என் அண்ணனை சந்தித்து விட்டு வந்தேன் அப்படியா இப்படியா நீங்கள் ஏதாவது பேசுனியா? எல்லாம் போயிட்டாங்க பேசுகிறாங்க. பிரபாகரன் மட்டும் போயிட்டு புலி போராளிகள் இருந்தாண்டு வைங்க, அப்போ கூட இவர் நடமாட முடியாது, வேற மாதிரி ஆயிருக்கும். எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே இல்லை. அதை வைத்துக்கொண்டு சில பெண் போராளிகள் தான் போய் சொல்கிறாண்டு இருக்கிற பதிவுகளை போட்டாங்க. அவங்க செட்டில் அவங்கெல்லாம் போரெல்லாம் விட்டு ஒதுங்கி திருந்தி வாழ்றோன்னு போனவங்க. அவங்க தான் அந்த மாதிரி பிரபாகரனை கேவலப்படுத்துகிறான்னு சொன்னாங்களே தவிர அவங்க திருப்பி கொடுக்கக்கூடிய ஆளுக்கு யாருமே உயிரோட இல்லை. அந்த தைரியத்தில் அவ்வளோ கொடுக்குறாரு. அப்போ என்ன இவர் அரசியல் நடத்த நினைக்கிறாரு, கூட்டத்தை சேர்க்கணும். இதை வச்சு எப்படி சேர்க்கறது? பிரபாகரன்கிற ஒரு மாயை, வேறு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. பிரபாகரன் படத்தை பெருசாக போட வேண்டியது. பிரபாகரன் நான் தான் தம்பி, பிரபாகர் ஒருத்த மதிப்பில் தான் அப்படி வந்துடுறது. பிரபாகரனுக்கு தம்பி, அது ஒன்று. அடுத்து என்னது? புது மதத்தை உண்டாக்குறேன். இது எவனும் சொல்ல மாட்டான்ல. திமுக அப்படி சொல்ல முடியுமா? அண்ணா திமுக சொல்லுவானா? காங்கிரஸ் சொல்லுவானா? இது அவனுக்கு இந்த வேலை கிடையாது. அவன் கட்சி அரசியல் தான் பேசிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன செய்யறான்? யாரும் சொல்லாத ஒன்று சொல்லணும். நமக்குள்ள கிறிஸ்துவ கலரை மாற்றமாக இருந்தால் அதுக்கு இதுதான் வழின்னு சொல்லி கண்டுபிடிச்ச விஷயம் தானே தவிர, இவனை மாறு ஒரு அயோக்கியன் சதிகாரன் திட்டமிட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஏமாற்று பேர் வழி, மோசடி பேர் வழி இந்திய வரலாற்றிலேயே எனக்கு தெரிஞ்சு நான் படித்த பல பேருடைய வரலாறுகளை இப்படியான ஒருத்தனை பார்த்ததே கிடையாது, கேட்டது சந்திச்சதும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இதுதான் அடிப்படை. பிரபாகரனை பற்றி முஸ்லீம் மக்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டேன். ஏமாந்து போய் இப்படிப்பட்ட ஒரு மோசடி பேரவழிக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறீங்களே, பேசுறதெல்லாம் பொய், பேசுறதெல்லாம் புழுகு, இப்படியான ஒருத்தர் சர்வாதிகாரமாக இருக்கிறான், இப்படி ஒருத்தன் இதுக்கு பின்னாடி போறீங்களே என்பதையும் நான் புரிய வச்சுட்டேன். அதுக்கு பிறகு அவங்க முடிவெடுத்து கொள்வார். ஆனால் இப்போ எல்லாம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ச்சி எடுத்துட்டாங்க மக்கள். அப்போ ஆள் சீல் அவுட் ஆகிட்டு தான் வர்றாரு. இனிமேல் வண்டியெல்லாம் இழுக்காது. போய் எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? கூட வந்து நம்பின ஆட்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க. வந்து அவங்க உள்ள நடந்தெல்லாம் சொல்ல என்ன செய்கிறாங்க? எல்லாமே கலந்து போயிட்டாங்க. இது ஒரு விஷயமாச்சா?